எஸ் நான் உங்க அசோக். எஸ் இன்னைக்கு என்ன மூவி கூட வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித் லவ். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதை திறந்தாலும், எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் திறந்தாலுமே வந்து இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வித் லவ்ன்ட்டு பயங்கரமான ப்ரொமோஷன்ஸ்ல வந்து இருக்கிறாங்க. ஓகே, இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து வர்த்தா அப்படின்னு வந்து இந்த ரிவ்யூவோட எண்ட்ல வந்து உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். இந்த படத்துல டெபியூ டைரக்டரா வந்து அறிமுகமாகறாரு டைரக்டர் மதன். ஓகே, இந்த படத்தினுடைய ஹீரோவும் வந்து டெபியூவா வந்து ஒரு டைரக்டர்ல இருந்து ஹீரோவா வந்து டெபியூ ஆகுறாரு. அபிஷன் ஜீவ் டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும். இயக்குனர் இந்த படத்தினுடைய வித் லவ் படத்தினுடைய கதாநாயகனா வந்து அறிமுகமாகிறாரு. அனஸ்வரா ராஜன் இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரமா ஹீரோயினா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ரெகுலரா நிறைய வந்து ஒன் சைட் லவ் ஸ்டோரிஸ் கேட்டிருப்போம். இது வந்து ஒரு புதுவிதமான வந்து ஒரு ஒன் சைட் லவ் ஸ்டோரி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே, படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து இன்ட்ரோலயே வந்து காமிக்கிறாங்க. ஒரு இண்டிபெண்டா இருக்காரு. அவங்க அக்கா கல்யாணம் ஆயிருக்கிறாங்க, தனியா இருக்காங்க. இவரும் இவங்க அப்பாவுக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அதனால வந்து ஹீரோ வந்து தனியா ஒரு ஃபிளாட்ல வந்து இருக்காரு. அவருக்கு வந்து அவங்க அக்கா வந்து ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க. இதுல என்ன சுவாரஸ்யம் கேட்டீங்கன்னா, பொண்ணு யாருன்னே இங்க வந்து சொல்லல. நீ எதனா வந்து குறை சொல்லுவ. அதனால நீ டைரக்டா போ. நீ என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்கன்னு சொல்லு. நான் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுறேன். அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட பேசும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ட்விஸ்ட்ல வந்து படத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இவரும் வந்து பெருசா வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம இதுவும் வந்து ஃபெயிலியரா தான் ஆக போகுது அப்படின்ற ஒரு மன விரக்தியில வந்து போகிறாரு. அங்க அன்பார்ச்சுனேட்டா வந்து இவரு பார்க்க வேண்டிய பொண்ணுக்கு பதிலா வேற ஒரு பொண்ணு வந்து பார்த்து அது வந்து ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வந்து கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பும் போது ஒரிஜினலா யாரை பார்க்க வந்தாரோ நம்ம ஹீரோயின் வந்து அங்க மீட் பண்றாரு. ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன ஃபன்னோட வந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு பேருக்குள்ளேயோட கான்வர்சேஷன். என்ன பேசுறது அப்படின்னு கேட்கும்போது, உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஸ்டார்ட் பண்றாங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் பத்தி சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். ரெண்டு பேரும் அவங்களுடைய முதல் காதலை வந்து பத்தி பேசிக்கிறாங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் வந்து ஒரு ஒன் சைட் லவ்வா தான் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த ஒன் சைட் லவ் பத்தி ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணிக்கும் போது, அன்பார்ச்சுனேட்டா ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல வந்து படிச்சிருக்காங்க. இவரு லவ் பண்ற பொண்ணு வந்து இவங்களோட டியூஷன் மேட்டா வந்து இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கதைக்களத்தோட ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, ரெண்டு பேருமே கடைசியில வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய காதலை வந்து அவங்க கிட்ட சொல்லாதது தான் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு புள்ளியா எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இங்க இருந்து என்ன தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி ஓகே ஒண்ணு நம்ம பண்ணுவோம். நம்ம ரெண்டு பேருமே வந்து இவங்களை நம்ம தேடி கண்டுபிடிப்போம். ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே அவங்க வந்து கான்டாக்ட்ஸ்ல இல்ல. யார் யார் எங்க இருக்காங்கன்னு தெரியல. இவங்க ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சி நம்ம போயிட்டு அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி உங்களை நான் வந்து அந்த டைம்ல வந்து நான் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம். பட் இந்த மாதிரியான மெமரிஸ் வந்து அதை நம்ம அந்த மெமரிஸை நம்ம நிறைய டேக் ஓவர் பண்ணி போகலாம். இந்த மாதிரி ஒரு புது மெமரியா வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோவும் வந்து சேர்ந்து கைகோர்த்து வந்து தேடி போறாங்க. ஸோ யார் யார் எங்க இருக்காங்க அப்படின்றத வந்து ஒருத்தரோட ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டால, அதுக்கப்புறமா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லா லிஸ்ட்லயுமே தேடி கண்டுபிடிச்சு போறாங்க. போயிட்டு அவங்க கிட்ட லவ் சொன்னாங்களா, இல்ல அவங்கள அட்லீஸ்ட் கண்டுபிடிக்கவாச்சும் செஞ்சாங்களா, என்ன கடைசியில இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்களா, இல்ல இவங்க போய் அந்த ஃபர்ஸ்ட் லவ்வோடையே வந்து சேர்றாங்களா, இதுதான் வந்து கதையினுடைய படத்தினுடைய மீதி கதையாவே இருக்கு. ஓகே, இதுல என்னப்பா வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஸ் யூஷுவல் வந்து அந்த ஸ்கூல் டிராமாஸ் இருக்கும் இல்லையா, நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் 3. அதுக்கப்புறமா அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களுடைய அந்த ஒன் சைட் லவ் ஸ்டோரி, அந்த ஸ்கூல் லவ் ஸ்டோரி, அது எல்லாமே வந்து யூஸ்வலா நிறைய படத்துல நம்ம பார்த்த மாதிரியே இருந்தாலும், பட் செகண்ட் ஹாஃப் வந்து அதை டேக் ஓவர் பண்ணி எடுத்துட்டு போனதுல வந்து தான் நம்ம டெபியூ டைரக்டரா வந்து மதன் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே, என்னதான் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு போனா, ஏன்னா இவரு ஹீரோ தேடி போற பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இருந்து அவங்க வந்து திரும்பவும் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்து போய் சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சராகவே இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி நான் அந்த பையனை தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னும் போதும் அவங்களுடைய ட்ராவலும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருந்தது பாருங்க, இவங்க யாரை கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற ட்விஸ்ட் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் தென் இந்த படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் சரவணன் சார் வந்து சின்ன போர்ஷனாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு ரோல் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரோல் ஒன்று பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவ் வரா மாதிரி, ஆனால் வந்து அது எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக வந்து சரவணன் சார் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அபிஷன் ஜீவ்னித் ரொம்ப அழகாக வந்து ஒரு டெபியூ ஹீரோவா அப்படின்றது வந்து எந்த இடத்துலையுமே வந்து பெருசாக வந்து தெரியாமல் நம்ம எப்படி நம்ம பிரதீப் ரங்கநாதனை கொண்டாடினமோ அதே மாதிரி இன்னொரு ஒரு டைரக்டர்
ஹீரோவை வந்து கொண்டாடக்கூடிய டைம் வந்துருச்சு அப்படின்றது வந்து என்னுடைய பர்சனல் திங்ஸ். நிறைய விஷயங்கள் வந்து நிறைய படங்கள்ல பார்த்துருந்தாலும் பட் ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப அழகாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஹீரோயின் ஆகட்டும் அண்ட் இன்னொரு ஹீரோயினும் இருக்காங்க காவியா அனில். ஸோ அவங்களுடைய போர்ஷன்ஸும் வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அதுதான் சொல்ல முடியும். அந்த ஃப்ரெண்ட் ரோலில் அஸ் யூஷுவல் நிறைய படங்களில் வந்து இவருடைய ஃப்ரெண்ட் ரோல் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹரிஷ் வந்து முதல் நீ முடிவும் நீ அதில் வருவார் இல்லையா ஃப்ரெண்ட் கேரக்டரா. ஸோ இதுலேயும் வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற ஒரு ஃப்ரெண்ட் ரோலாக வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த படத்தில் வந்து நிறைய வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி சர்ப்ரைசஸ்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக வந்து அந்த சர்ப்ரைஸை எங்கேயுமே வந்து உடையாமல் அந்த சர்ப்ரைஸ் வந்து தேவையான இடத்துல இருக்கிற மாதிரி தான் வந்து படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வித் லவ் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுறேங்க. நானும் வந்து ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு லவ் ஸ்டோரி பார்த்த மாதிரி நானும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லவ் தேடி போகலான்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. பட் எதுக்கு நமக்கு இருக்கிற வேலையே வந்து நமக்கு சரியா இருக்கு, பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் யாராச்சும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் தேடி போயிடாம வீட்டுக்கு தெரிஞ்சு அடிப்பாங்க அப்படின்னு தெரியாம அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்த ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.